ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. எத்தனை உயிரெழுத்துக்கள்? 12 உயிரெழுத்துக்கள். அந்த 12 உயிரெழுத்துக்களும் என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் உயிரெழுத்து ஆ. ஆ சொல்லுங்க. முதல் உயிரெழுத்து என்ன எழுத்து? ஆ. ஆ. ஆங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல் அன்னாசி. அன்னாசி, அன்னாச்சி பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் ஆ. அன்னாச்சி பழம். ஆ. இரண்டாவது உயிரெழுத்து ஆ. ஆ எப்படி சொல்லணும்? ஆ. ஆங்கிற எழுத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு உதாரணம் ஆப்பிள். ஆப்பிள். ஆ. ஆப்பிள் ரொம்ப சத்துள்ள பழம், அடிக்கடி சாப்பிடுங்க, சரியா? மூன்றாவது உயிரெழுத்து இ. இ. மூன்றாவது உயிரெழுத்து என்ன? இ. ஈக்கு உதாரணம் இலை. இலை. இலை எங்கே இருக்கும்? செடியில், மரத்தில், கொடியிலலாம் இருக்கும். பச்சை கலரில் இருக்கும்ல, இலை. இ. இலை. நான்காவது உயிரெழுத்து ஈ. ஈ. நான்காவது உயிரெழுத்து என்ன? ஈ. ஈச்சமரம். ஈச்சமரம் பக்கத்தில் படத்தில் இருக்கு பாருங்க, அதுதான் ஈச்சமரம். ஈங்கிற எழுத்தில் தொடங்குது. ஈ. ஈச்சமரம். ஐந்தாவது உயிரெழுத்து உ. உ. ஐந்தாவது உயிரெழுத்து என்ன? சொல்லுங்க. உ. ஊக்கு உதாரணம் உருளைக்கிழங்கு. 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 உ. உருளைக்கிழங்கு. ஆறாவது உயிரெழுத்து ஊ. ஊ. ஆறாவது உயிரெழுத்து என்ன? ஊ. ஊக்கு உதாரணம் ஊஞ்சல். ஊஞ்சல். நீங்கள் ஊஞ்சல் ஆடிருப்பீங்க, பார்க்கிலலாம் இருக்குல்ல. ஊஞ்சல் ஆடுறது உங்களுக்கு பிடிக்குமா? ஊ. ஊஞ்சல். அடுத்து ஏழாவது உயிரெழுத்து ஏ. 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 எலுமிச்சை. எலுமிச்சை. ஏழாவது உயிரெழுத்து என்ன? ஏ. ஏக்கு உதாரணம் எலுமிச்சை. எலுமிச்சம்பழம். எலுமிச்சை ஜூஸ் குடிப்போம்ல, புளிப்பான சுவையுடைய பழம். ஏ. ஏழாவது உயிரெழுத்து ஏ. எட்டாவது உயிரெழுத்து ஏ. ஏ. எட்டாவது உயிரெழுத்து என்ன? ஏ. ஏல தொடங்கக்கூடிய சொல் ஏணி. 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 ஏணி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? உயரமான இடங்களுக்கெல்லாம் ஏறுறதுக்கு ஏணி வச்சு ஏறுவாங்க. ஒன்பதாவது உயிரெழுத்து ஐ. ஐ. என்ன எழுத்து? ஐ. ஐங்கிற எழுத்துக்கு உதாரணமான சொல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம். ஐ. ஐஸ்கிரீம். ஐ. ஐஸ்கிரீம். 10வது உயிரெழுத்து ஓ. ஓ. 10வது உயிரெழுத்து என்ன சொல்லுங்க? ஓ. ஓல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு உதாரணம் ஒட்டகச்சிவிங்கி. ஓ. ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கி. கழுத்து பாருங்க, எவ்வளோ நீளமாக இருக்குல்ல, நல்லா உயரம் நீண்ட கழுத்துடைய விலங்கு அது. ஒட்டகச்சிவிங்கி. அடுத்தது 11வது உயிரெழுத்து ஓ. 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 ஓக்கு உதாரணம் ஓணான். ஓணான். வெளியிலலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓணான். 11வது உயிரெழுத்தின் எழுத்து ஓ. அடுத்த எழுத்து 12வது உயிரெழுத்து. 12வது உயிரெழுத்து என்ன எழுத்து?
ஔ ஔ சொல்லுங்க. ஔ ஔக்கு உதாரணம் ஔவையார். ஔவையார் படத்தில் இருக்காங்கல்ல, அவங்க தான் தமிழ் புலவர். நிறையா பாட்டல் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய பாடல்களெல்லாம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஔ. குட்டீஸ், இப்போது நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய 12 உயிரெழுத்துக்கள் என்னென்னு உதாரணத்தோடு பார்த்தோம்ல. இப்போ அந்த 12 எழுத்துக்களையும் ஒரு டைம் படிக்கலாமா? அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ. மொத்தம் 12 எழுத்துக்கள் தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் இருக்குது. திரும்ப திரும்ப படித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.